ஹாய் சினிஃபெல்ஸ் சித்தார்த் சுந்தரராஜன். ஸ்வீட் ஹார்ட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா? தியேட்டருக்குள்ள இந்த படத்தை நான் பார்க்கல. ஏன்னா நான் சமயத்துல வைவா ஒர்க் போயிட்டு இருந்தது காலேஜ்ல. அதனால என்னால பார்க்க முடியல. அப்புறமா பார்த்துக்கலாம் 10 நாள்ல பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். பட் 10 நாள்ல வந்துட்டு ஓவர்லாப் ஷோஸ் போயிடுச்சு. எல்லாமே 6:30, 7 மணி அந்த மாதிரி ஷோஸ் போயிடுச்சு. மார்னிங் ஷோஸ் வந்துட்டு இல்ல. வேற படம் ஓடிட்டு இருந்தது. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இந்த படம் சரியா போகல அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இந்த படம் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் எடுத்த ஒரு படம் தான். போட்ட காசு எடுத்துக்கு நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஹிட் படம் தான். பட் ஜோ அளவுக்கு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இல்ல. அதனால தான் அந்த படம் வந்துட்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இங்க திருப்பூர்ல. பட் மெயின் சென்டர்ஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய ஹிட்டாகவும் போயிருக்கு. நிறைய ஷோஸும் போயிருக்கு. அண்ட் டீமுமே வந்துட்டு ஹாப்பி தான் படத்துல. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்துட்டு ஒரு லேட் இம்ப்ரெஷனாக இந்த வீடியோ இருக்கு. மொத்தமாக என்ன சொல்லிங்கன்னா நம்ம படத்துல காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறது சொல்லிடுறேன். முக்கியமா வந்துட்டு ஜோவோடவும் இந்த படம் பயங்கரமான ஸ்டோரி ரீதியா ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜோ ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். பேசிக்கான ஒன்லைனர் பார்க்கும்போது ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு சின்ன ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த கோபத்தினால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணி இப்ப இந்த வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான கதை தான். பட் இந்த படத்துல வந்துட்டு நிறைய சைக்காலஜியா ஹியூமன் சைக்காலஜி நிறைய இது பண்ணியிருக்காங்க. பிஹேவியர்ஸ் ஒருத்தரோட பாஸ்ட் வந்துட்டு எப்படி அவங்க பர்சன்ட்டை பாதிக்குது, ஒருத்தருக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வேற வேற கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற டைனாமிக்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒன்ல இருந்தா பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டே ராம்காம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரையும் நடக்குது. இதுக்கு நடுவில் பேக் அண்ட் ஃபோர்த்ல இவங்க வந்துட்டு ஃபிளாஷ்பேக்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேவா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிளாட் என்னன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுல எகிரி குச்சி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத ஹீரோயினோட வீட்டுல பாத்துடுறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோ சண்டை போட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பிடுறாரு. எங்களுக்குள்ள எதுவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. அது நான் சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு நீ இனிமே தனியா தான் இருக்கணும், நீ விட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு அந்த டே, அதாவது இந்த படம் எந்த நாள்ல நடக்குதோ அந்த நாளுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில நிச்சயதார்த்தம் இருக்கு இந்த பொண்ணுக்கு. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு மயங்கி விழுந்துருது அடுத்த நாள் காலையில. வீட்டுல வந்துட்டு டீஹைட்ரேஷன் சொல்லி சமாளிச்சாலுமே வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு டவுட் வருது. கன்ஃபார்ம் பண்றதுக்காக சில வேலைகள் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஹீரோ வச்சு சில விஷயங்கள் பண்றாங்க. அது மூலமா பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. பட் ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கப்புறம் இவங்க அபார்ட் பண்ணாங்களா இல்லையா, எதனால ஹீரோ அபார்ட் பண்ண சொல்றாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, ஒரு பாஸ்ட்ல என்ன விஷயங்கள் அனுபவிச்சிருக்காரு, எதனால குழந்தை வேணாம்னு சொல்றாரு, இவருக்கு ஃபார்எவர் ரிலேஷன்ஷிப் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்கு. கடைசி வரையும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கடைசி வரையும் கூட இருக்குன்னு யாரு சொன்னாலும் அவங்க கடைசி வரையும் இருக்க மாட்டாங்க, பதிலே போயிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. அது எதனால அவரோட பாஸ்ட்ல நினைச்சு அப்படிங்கிறதுமே இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவா பட்டுச்சு. சில விஷயங்கள் புதுசாகவும் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துல காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுல வந்துட்டு சின்ன சின்ன இந்த 10 நிமிஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் அருணாச்சலேஸ்வரன் அவர் வந்துட்டு பண்ண இந்த கேரக்டர் வந்துட்டு அவருடைய ஆளை வந்துட்டு அவர் வீட்டுல வச்சுட்டு வந்துருவாரு. வீட்டுல உட்கார வச்சுட்டு ஹீரோ கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போனவர் தெரியாம வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுவாரு. 10 நிமிஷத்தை வரேன்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லா வராமே போயிடுவாரு. கடைசி வரையும் அங்கே இருப்பாங்க. அந்த 10 நிமிஷம் காமெடியே பயங்கரமா இருக்கும். இதுக்கு நடுவுல இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இது எந்த அளவுக்கு ஒரு இந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, இவங்க பண்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. காமெடி வந்துட்டு ஓரளவுக்கு இவங்க வந்துட்டு கம்மியா தான் வச்சிருக்காங்க. ரொம்ப பெருசா காமெடி திணிக்காம எல்லா இடத்துலயும் காமெடி வராம ஒரு சின்ன போர்ஷனா வச்சிருக்காங்க. சில அங்கங்க வரதோட சரி. லவ் தான் மேக்ஸிமம் இருக்கு. அந்த லவ்வுமே ஆக்வர்ட்னஸா கொண்டு போகாம ஒரு இடத்துல கூட அவங்க லவ் பண்றதோ இல்ல அவங்க வந்துட்டு லிட்டரலா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காலுமே இருந்தாலுமே கூட அதை வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டா காட்டாம ரொம்ப ரொம்ப டீசெண்டாவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க கூப்பிடணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணமே. ஏன்னா கதை ரீதியா வந்துட்டு என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயங்கள் இந்த ஃபார்எவர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நிறைய விஷயம் பேசினாலும் இந்த ஃபேமிலிஸுக்குமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க, இது வந்துட்டு தப்பு இல்லை. அதாவது சில விஷயங்கள் அதில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய விஷயங்கள் உள்ள போயிருக்காங்க. அதெல்லாம் படம் பார்த்தா தெரியும் சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு ஸ்பாயிலரா இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இந்த படத்துல 4 ஸ்கிரீன் பிளேல சொன்னது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். இதை வந்துட்டு லீனியர்ல கொண்டு போயிருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்துட்டு நீங்க சொன்ன இந்த ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிருப்பாங்க. பட் அப்படி வராம கொண்டு போனது நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ஐல் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிறத யுவன் சாரோடைய சாங். யுவன் சார் தான் ப்ரொடியூசர். அவர் வந்துட்டு படத்துடைய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன்ஸ்லேயே அவர் ஒரு கேமியோவா வந்திருக்காரு. அவராகவே வந்திருக்காரு. ஒரு கான்செர்ட்ல ஃபிளாஷ்பேக் போறாங்களே அந்த கான்செர்ட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஐல் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிற பாட்டு 2012 நினைக்கிறேன். அந்த வருஷத்துல வந்துட்டு அவர் பாடின பாட்டு. இந்த கதையில வந்துட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு கான்செர்ட்ல அங்கதான் அவங்க மீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாவும் அவரோட கேமியாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஆப்வியஸா ஜோ படத்துல வந்து அந்த கோச்சாரியா கேரக்டர் அவர் உங்களுக்கு தெரியும் சொல்றீங்க. அவர் வந்துட்டு நம்ம
லியோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ மாதிரி வந்திருக்காரு. இப்போ ரெடின் கிங்ஸ்லியோட கேமியோ, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 கேரக்டர்ஸ். ஜோ படத்துல வந்துட்டு அந்த ஒரு பையன் வந்துட்டு இந்த ஹீரோயின் இந்த செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினுடைய தங்கச்சியை வந்துட்டு இது பண்ணிடுவான்ல, அந்த பையனோட அம்மா வருவாங்க. அவங்களும் இந்த படத்துல இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டேட்டிவ் கேஸ்டிங்கிறது இருந்தது. அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ரிவ்யூக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களே உள்ள வந்திருந்தாங்க. அதெல்லாம் அழகா இருந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அது பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு கூட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்லுவாரு, இந்த அதாவது வந்துட்டு அனாதாசிரமத்துல இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அந்த பர்த்டே செலிப்ரேஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா, எனக்கு வந்துட்டு இந்த பர்த்டே டேட்டுங்கிறது தெரியும். நான் இந்த நாள்ல பிறந்தேன்னு உனக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அங்க இருக்கிற ஒருத்தர் கூட அது தெரியாது. அந்த இடத்துக்கு நான் போய் கேக் வெட்ட போகும்போது ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு பர்த்டே டேட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாலுமே, எனக்கு வந்துட்டு ஒரு பேடான ஒரு பிளெஸிங் மாதிரிதான். இது ஏன் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? அவங்களுடைய சோகத்துல ஏன் பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க கிட்டயே கேளுங்க. நீங்களா ஏன் முடிவு பண்றீங்க? அவனுக்கு பிரியாணி வேணும்னா அவனுக்கு பிரியாணி வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் வேணும். அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு சூப்பரா இருந்தது. பட் இந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அதுல வந்துட்டு என்னடா இந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அவங்க சொன்ன விஷயம் சரியா இருந்ததுன்னு யோசிச்சேன். பட் அந்த படத்துக்குள்ள சம்மந்தப்படுத்தி இருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினே சொல்லுவாங்க, எனக்கு என்ன வேணும் நீயே முடிவு பண்ணிட்ட, என்கிட்ட கேட்டியா? குழந்தை வேணுமா இந்த குழந்தை வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிட்ட. நான் வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணிட்ட. என்கிட்ட நீ கேட்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றாரு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட கேளுன்னு. ஆனா ஹீரோவே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்கல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேருக்கு நம்ம ஊருக்கு உபதேசம், ஆனா அவன் ஒழுங்கா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு லவ் ஃபெயிலியர் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு மச்சான் இதெல்லாம் சாதாரணண்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனே வந்துட்டு அவ்வளவு லவ் ஃபெயிலியர் எல்லாம் தாங்கிதான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். சோ அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற அந்த அட்வைஸ் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது இல்ல அப்படிங்கிற அந்த ஹியூமன் சைக்காலஜிக்கான அந்த விஷயத்த காமிச்சிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபீமேல் லவ் பத்தி தான் இந்த படம் மேக்ஸிமம் பேசுது. ஏன்னா ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டயலாமால தான் இருக்காரு. அவரை பொறுத்தவரை வந்துட்டு யாராவது என் கூட க்ளோஸ் ஆயிட்டா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால எல்லாரையும் விலக்கி வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் ஹீரோயின் கூட வந்துட்டு அவர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ள உள்ள வரும்போது நீ லவ் பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிடுறாரு. பட் அவருமே வந்துட்டு ஃபாரவர்லாம் இல்ல, எனக்கு இருந்தாலும் நீ விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் இருக்காரு. கடைசி வரையும் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபாரவர் கிடையாது, நீ இருக்க மாட்டேன் அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு உண்மையா லவ் பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த ஹீரோயின் கேரக்டர் இந்த பிரேக்கப், அதாவது இந்த வழக்கமா இந்த பிரேக்கப்ல வந்துட்டு ஹீரோ போய் கிஞ்சிட்டு இருப்பாரு, ஹீரோயின் போன் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க, இப்படிதான் காட்டுவாங்க. என்ன ஆனா இது ஹீரோயின்ஸ், அதாவது ரியாலிட்டியில பார்த்தா பசங்களுக்கு மட்டும் தான் இது நடக்குதா? ஹீரோயின்ஸ் மட்டும் தான் இந்த பொண்ணுங்க மட்டும் தான் பொண்ணுங்க மட்டும் தான் பசங்களை அவாய்ட் பண்றாங்களா? பசங்க அவாய்ட் பண்றது இல்லையா? அப்படி கிடையாது, பசங்களும் அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ங்கிறது நடக்கதான் செய்யுது. சில பசங்க வந்துட்டு கழட்டி விட்டுருவாங்க, வேணும்னே கழட்டி விடுவாங்க, இல்ல ஒத்து வராம கூட கழட்டி விட்டுருவாங்க. பட் அந்த பொண்ணு வந்துட்டு சஃபர் ஆகும், அந்த பொண்ணு வந்துட்டு அழுகும், அந்த பையனை வந்து பின்னாடியே விரட்டிட்டு கதவை தட்டி இந்த மாதிரியுமே நடக்குது. அதை வந்து இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. அந்த முக்கியமா இந்த கதவுல வந்துட்டு நின்று தட்டி அழுகிற சீன். சோ ஹீரோயின் வந்துட்டு இந்த ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டி அழுவாங்க. ஹீரோ கதவே திறக்க மாட்டாரு. செகண்ட் கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டு ஹீரோ அதே ஸ்டேஜுக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. ஆனா இந்த இன்டர்மிஷனுடைய ஸ்டேஜிங் ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஒரு வாண்ட் இருக்கு அந்த இடத்துல, ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கு இவங்க எங்க போய் எப்படி போய் அதை எடுக்கிறாங்க. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை விட்டு ஹீரோயினோட வீட்டுல இருந்து எடுக்கணும், ஹீரோ எடுக்கணும். பட் அது குடும்பத்துக்கு தெரியாம எடுக்கணும் போது எப்படி போய் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்துட்டு பயங்கர காமெடியாவும் அதே சமயத்துல ஒரு எட்ஜ் த்ரில்லர் மாதிரியுமே அது மூவ் ஆயிட்டு இருந்தது. அது என்னதான் காமெடியா இருந்தாலும் விழுந்து செத்து போயிடுறாங்கடான்னு சொல்லிட்டு மாடி மேல தொங்கிட்டு இருக்கிறது, என்ன ஆக போதோங்கிற அந்த த்ரில்லர் வைபுமே அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ஓவராலா படம் வந்துட்டு ஒரு சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பேசக்கூடிய விஷயம் தான். அண்ட் குடும்பத்துக்கும் இது வந்துட்டு சொல்றது ஒரு விஷயம் தான். குழந்தைங்க பார்க்க வேண்டாம், பட் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியா இருக்கிறவங்களுமே இந்த படம் பார்க்கலாம். ஸோ பார்க்க வேண்டிய படம் தான். சைக்காலஜி பத்தி பேசியிருக்கிற விஷயம் முக்கியமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த காலத்துல வந்துட்டு ரொம்ப இந்த ஃபாரவர் இல்லாமே இருக்காங்க. 10 நாள் அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்துட்டு இந்த படம் ஒரு விஷயத்த அதை வச்சு சொல்லுது. ஸோ இதுக்கு மேல சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ படம் பார்க்காதவங்க மறக்காம இந்த படத்தை பாருங்க. தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த படத்தை பத்தி என்ன, உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. ஸோ உங்களை விட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், நான் சுந்தரராஜன். குட் வைப்ஸ் ஒன்லி. நெருப்ப கட்டிடும்